ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா, யூடியூப்ல நீங்க வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்றப்போ அது கன்சிஸ்டண்டா மேக் பண்றீங்களா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ற மாதிரியும், அண்ட் அது போக உங்களுடைய சேனல்ல வீடியோஸ் வந்து நிறைய உங்க சேனல்ல வந்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்ல புதுசா வரக்கூடிய வியூவர்ஸ் எவ்வளவு, அண்ட் அது போக கொஞ்சம் பழசு, அதாவது ஒரு 5 மாசம் இல்லை அதுக்கு பிலோவா பார்க்கக்கூடிய அதுக்கு பிலோவா மாசத்துக்குள்ள பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எவ்வளவு பேர், அண்ட் அதுக்கு மேல 6 மாசம் இல்லை 1 வருஷத்துக்கு மேல 2 வருஷத்துக்கு மேலன்னு பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எவ்வளவு பேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்குன்னு யூடியூப் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன், பர்டிகுலர் அனலிட்டிக்ஸ் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா studio.youtube.comனு போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன்ல ஆடியன்ஸ் பேஜ்ல வந்து இருக்கும். அதாவது அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடியன்ஸ் பை வாட்ச் பிஹேவியர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வியூவர்ஸ், கேஷுவல் வியூவர்ஸ், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நியூ வியூவர்ஸ், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ நியூ வியூவர்ஸ் உங்களுக்கு தெரியும், புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கால்குலேட் பண்ணுவாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் வியூவர்ஸ்னு வர்றப்போ ஒரு 5 மாதம் இல்லை அதுக்கும் குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் ரேஞ்ச் இருக்கும். ஸோ அது போக ரெகுலர் வியூவர்ஸ்னா எப்பவுமே உங்களுடைய சேனலில் ஒரு 6 மாதத்துக்கு மேலே, 1 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ரெகுலர் வியூவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இந்த அனலிட்டிக்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதாவது நம்மளுடைய வீடியோஸை வந்து எவ்வளவு ரெகுலர் வியூவர்ஸ் பார்க்குறாங்க, அதாவது ரெகுலர் வியூவர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கலாம். பட் அது போக இம்பார்ட்டன்டான விஷயம், நீங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா இருக்கீங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு டிஃபைன் பண்ணக்கூடிய விஷயமாவும் இது இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய சேனல்ல ரெகுலர் வியூவர்ஸ் கண்டினியூவா உங்களுடைய வீடியோஸை வாட்ச் பண்றாங்க, அகைன் அகைன் நீங்க அப்லோட் பண்ணக்கூடியதெல்லாம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா கூடும். பட் இது வந்து டிஃபர் ஆகும். எதை பொறுத்துன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வீடியோஸ்ல மற்ற பல வீடியோஸ் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இன்னும் நிறைய ரீச் பண்ணுது புது ஆடியன்ஸை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ அப்படிங்கிற ஒரு விஷயமும் கேஷுவல்ங்கிற விஷயமும் ரொம்ப அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் இது இந்த ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கணும் அண்ட் இதை வந்து செக் பண்ணி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. ஆடியன்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போதே கொடுத்துருப்பாங்க. அதாவது நியூ வியூவர்ஸ்னா இப்போ உங்களுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, அதுக்கடுத்து கேஷுவல் வியூவர்ஸ்னா ஒரு 5 மாதம் இல்லை அதுக்கு பிலோவா பார்க்குறவங்க அப்படிங்கிற மாதிரி, அதுக்கடுத்து 6 மாசத்துக்கு மேல, அதுக்கடுத்து 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம்னு அந்த மாதிரி லாங் டைம் பார்க்குறவங்க ரெகுலர் வியூவர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கால்குலேட் ஆகும். ஸோ ஆடியன்ஸ் வந்து எந்த மாதிரியான ஆடியன்ஸ்லாம் நம்முடைய சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அந்த பர்சன்டேஜ் ஓரியன்டா நீங்க கனெக்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சரா இருந்துச்சு. இது இப்போ ரீசெண்ட் டயத்துல தான் கொண்டு வந்திருந்தாங்கிறதுனால இதை பத்தி உங்ககிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்ல அவைலபிளா இருக்கும். மொபைல்லேயே நீங்க குரோம் ப்ரௌசர் மாதிரி ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் லாகின் பண்ணி போய்க்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணேன். இந்த ஃபீச்சர் பத்தி உங்களுக்கு தெரியுமா, இதை பத்தி அவேரா இருக்கீங்களாங்கிறது தெரியல, தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். ஸோ தட்ஸ் இட். நன்றி மக்களே, பாய், லவ் யூ. அடுத்த வீடியோஸ்.